Selected point number 1150. असुर ज्यादा पावरफुल क्यों होते हैं? जो विधर्मी है बाबा वो இப்போ அசுரர்கள் ஏன் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. जो विधर्मी है बाबा वो तो बिंदी को याद करते हैं ना, फिर वो उतना पावरफुल कैसे होगा? அவங்க கேக்குறாங்க, பாபா விதர்மிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிந்துவை நினைவு செய்யறாங்க. அப்போ ஏன் அவங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிடுறாங்க? बिंदी में कम पावर होती है, ज्यादा पावर होती है? பாபா கேக்குறாங்க, பிந்தில கம்மி பவர் இருக்குமா இல்லன்னா அதிக பவர் இருக்குமா? है? ज्यादा पावर होती है, ज्यादा पावर नहीं बनेंगे. அதிக பவர் இருக்கும், அப்போ அதிக பவர்ஃபுல் ஆக மாட்டாங்களா? आप क्यों नहीं याद करते ज्यादा? आप நீங்க ஏன் அதிக நினைவு செய்யறது இல்ல? ज्यादा के याद कर लो, इब्राहिम के से ज्यादा याद तुम कर लो. நீங்க ஏன் நினைவு செய்யறது இல்ல? நீங்க இப்ராஹிம் விட அதிக நினைவு செஞ்சுக்கோங்க. हैं? लेकिन देवात्माएं जो होती हैं ஆனா தேவாத்மாக்கள் யார் இருப்பாங்களோ वो सुख की चाड़ी होती हैं. அவங்களுக்கு எப்படின்னா சுகத்தை எடுத்துக்கிற அந்த பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு. क्या थोड़ा भी उनको सुख मिल जाएगा இப்போ கொஞ்சம் ஒருவேளை சுகம் அவங்களுக்கு கிடைச்சிடுதுன்னா तो सुख की तो लपलपाती चली जाएगी. அப்போ அந்த சுகத்துக்கு பின்னாடி ஓடி போகுவாங்க, तपस्या को छोड़ देंगे. தபஸ்யாவை விட்டுடுவாங்க. असुर जो है वो तपस्वी होते हैं. அசுரர்கள் எப்படின்னா தபஸ்விகளாக இருப்பாங்க. तपस्या करके मन चाहा वरदान लेने में सक्षम होते हैं. இப்போ தபஸ்யா பண்ணி மனசுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அந்த வர்தானத்தை எடுத்துக்கிறதுல அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும். और देवताएं பிறகு தேவதைகள், देवताएं कई शास्त्रों में देखे तपस्या करते हुए? தேவதைகளை எப்பாவது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சாஸ்திரத்துல தபஸ்யா பண்ற போல, பண்ணிட்டு இருக்கிற போல? वो मस्ती मारते रहते. அவங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. इसलिए कमजोर बन जाते हैं. அதனாலதான் வீக் ஆயிடுறாங்க.